நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோடய ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதி உபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயன் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, கத்தார்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? 2 சந்தேகம். இந்த கால சூழ்நிலைகளை அண்ணன் தம்பிகள் அந்த சகோதர உறவுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு. அது எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் அவங்க ஒண்ணு கூடுனா தரான்றதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 2வது இப்ப ரத்த பந்தத்துல அடிக்கடி உதவிகள் கேட்கறாங்க நம்ம கிட்ட. அந்த நேரத்துல நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன்னா அடுத்தடுத்து அவங்க ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்காங்க. அதை அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கலன்னு எனக்கு தோணுது. அந்த நேரத்துல இல்ல என்கிட்ட இருந்தாலும் இல்லைன்னு நான் ஒரு டைம் சொல்றேன், அது குற்றமுணர்ச்சியை ஏற்படுத்துது. அப்படி சொல்றது சரியா தவறா, இதை பத்தி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க ஐயா. சொல்றேங்க. சகோதரர் 2 விஷயம் கேட்குறாரு. உறவு முறைகளில் பேணுதல். இன்றைக்கி உறவு முறைகளில் பேணுதலில் பெரிய முசீபத்து என்னென்னா ஈகோங்க. அண்ணன் தம்பிங்களோட ஈகோ. அண்ணன்ட்ட தம்பி பேசுறதில்ல, தம்பிட்ட அண்ணன் பேசுறதில்ல. நீ என்ன என்னோட பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது, நான் என்ன உன்னோட பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறது. இந்த ஈகோ தான் பெரிய முசீபத்தாக இன்றைக்கி குடும்ப உறவுகளில் ஷைத்தான் மாதிரி நிற்குது. இந்த ஈகோ என்பதே இது ஷைத்தானுடைய குணம். ஈகோ என்பது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லும் பொழுது அங்கே ஷைத்தானை வழிகெடுத்தது இந்த ஈகோ தான். என்ன சொன்னால், ஹலக்தனி மின்னார் ஓ ஹலக்தோ மின் தீன், நீ என்னை நெருப்பினால் படைத்தாய், இவரை மண்ணால் படைத்தாய், நான் மண்ணால் படைக்கப்பட்ட இவருக்கு போய் நான் சஜிதா பண்ணுமா அப்படிங்கிற அந்த ஈகோ தான் ஷைத்தானை முதல்ல கெடுத்தது. அப்போ இவ்வளோ பெரிய ஷைத்தான் என்ற ஒரு இப்லீஸ் என்ற மலக்குமார்களுடைய மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்த ஒரு நல்லடியானாக இருந்த ஒரு இப்லீஸை கெடுத்து குட்டிச்சவராக்கியது அவனுடைய ஈகோ தான். அல்லாஹ்வுடைய லானத்திற்குரிய மல்ஊனாக சபிக்கப்பட்டவனாக ஆக்கியது அவனுடைய ஈகோ தான். அந்த ஈகோ தான், ஷைத்தானிய ஈகோ தான் இன்றைக்கி நமக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஈகோ. கணவன் மனைவி மத்தியில் ஈகோ, நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஈகோவை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்துட்டானா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கை மஹப்பத்தாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஈகோவை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, அந்த ஈகோனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிம்மதி தொலைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி பல குடும்பங்களில் நிம்மதி தொலைஞ்சு போனது காரணம் இந்த ஈகோயிசம்ங்கிற ஷைத்தான் தான். அதே மாதிரி ஒரு சகோதரனுக்கு மத்தியில் ஈகோ, சகோதரி மத்தியில் ஈகோ. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் வதா நஃப்ஸஹு ரஃபஅஹுல்லாஹ், யார் தாழ்ந்து போகிறானோ அவனை அல்லாஹ் உயர்த்துவான். நீ இறங்கி போயிடுங்க, ஒருத்தன் ஈகோ இருக்கான நீங்கள் இறங்கி போயிடுங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். அதே மாதிரி உறவு முறைகளை எப்படி பேணணும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சில்மன் ஹத்தாக்க, உன்னை யார் கட் பண்ணுறானோ நீ அவனோட போய் சேரு. இல்லைங்க, அந்த ஆள் நான் திரும்ப சலான்னு சொல்லிட்டேன், எனக்கு கட் பண்ணுற மூஞ்சி திருப்பிட்டு போகிறான், பரவாயில்ல நீ திரும்ப சலான்னு சொல்லி, இதான் ஒரு மூமின் கழகு. பெருமானா ஸல்லல்லாஹு இன்னும் தெளிவாக சொன்னான். இந்த சொல்லி முடிச்சிடறேன். சில்மன் கத்தாக்க, உன்னை துண்டிப்பவனை சேர்ந்து வாழ். வாஃபு அம்மன் தலமக்க, உனக்கு யார் அநியாயம் பண்ணணும் அவனுக்கு நீ அவனை மன்னித்து விடு. ரசூலா சொன்னாங்க, இல்லை அந்த எனக்கு என்ன அநியாயம் பண்ண தெரியுமா, எங்கள் அத்தா சொத்தை பிரிக்கும் போது நல்ல சொத்து போய் அவன் எடுத்துக்கிட்டான், ஓகே அதை மன்னிச்சிடு, அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுப்பான். ஹசன் இல்லாமல் நசா இலைக்க, உனக்கு யார் தீங்கு செஞ்சானோ அவனுக்கு நல்லதே செஞ்சிரு. இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம குடும்பத்தாட்டை ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய குடும்பத்தாட்டை ஃபாலோ பண்ணணும். நமக்கு அநியாயம் பண்ணான ஒருத்தன் நம்மளை பற்றி அவதூறு பேசினானா, நம்மளை பற்றி புறம் பேசினானா அவனுக்கு நல்லதே செஞ்சுட்டு போங்க. எவ்வளோ தெளிவான விஷயம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸஸ் சிலா பில் முகாஃபா, உறவு என்பது லைஸர் ரஹமு பில் முகாஃபா, உறவு என்பது பகரத்தை பார்த்து அல்ல. உதாரணமாக அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தானா, நானும் அவன் வீட்டுக்கு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். அன்றைக்கி அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமில்லாம் கை வீசிட்டு வந்தான், பட் ஆயுதம் மட்டும் எதுக்கு வாங்கிட்டு போனோம். இந்த ஷைத்தான் தனம் தான் உறவுகளை முறிக்குது. சகோதரில் ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன பார்க்கணும்னு சொன்னால், அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், நம்முடைய அண்ணனோ தம்பியோ சகோதரனோ சகோதரியோ அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், நாமையும் அவனுக்கு நம்மளும் கெட்டவனா மாறணும். அவன் கெட்ட புத்தி உள்ளனா இருக்கட்டும், நம்மளையும் அவனை மாதிரி கெட்ட புத்தி உள்ளா இருக்கணும். இல்லைங்க, அவன் பொறாம பிடிச்சவங்க இருந்துட்டு போட்டோம், நம்மளையும் அந்த மாதிரி பொறாம பிடிச்சவனா இருக்கணும். நம்ம நல்ல உணத்தை காட்டுவோம், நம்ம ரப்புட்டு நம்ம நல்லவனா இருந்துட்டு போயிடுவோம், நம்ம தீனுக்கு நம்ம நல்லவனா இருந்துட்டு போயிடுவோம். அவன் நம்மளை திட்டுறானா, நம்மளையும் ஏன் திட்டுவானே, அவன் திட்டுறது அவனோட குணம், திட்டுறது அவனுடைய புத்திக்காக வேண்டி நான் ஏன் புத்தியை மாற்றணும், நான் நல்ல புத்தியை வச்சுக்கிறேன். அவன் என்னை திட்டுறானா, நான் அவனை வாழ்த்துறேன்.
அவன் என்னை துண்டிச்சுக்கிறானா, நான் அவனோட இணைஞ்சு போகிறேன். எனக்கு அநியாயம் செய்வது அவனுடைய குணம், அநியாயத்தை மன்னிப்பது என்னுடைய குணம். நான் ஏன் குணத்தை மாற்றணும்? இது சின்ன விஷயம், இதை புரிஞ்சுட்டா போதும், இந்த ஈகோ வராதுங்க. ஆகவே சகோதரர்களே, எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் அண்ணன் தம்பிகளோட சண்டை போடுறது, பகமை பாராட்டுறது, பேசாமல் இருக்கிறது பெரும் தவறு. அண்ணன் தம்பிகளோட சேர்ந்துருக்கணும், சகோதரர் சேர்ந்துருக்கணும். அவங்க யார் நமக்கு என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, அந்த அநியாயத்தை மன்னிச்சுட்டு அவர்களுக்காக துவா செய்யணும் அல்லாட்ட. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம துண்டிக்கிறாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டே இதுதான். நான் எவ்வளோ நெருங்கி போனாலும் ஹஸ்ரத் அவங்க எங்களை துண்டிக்கிறாங்க. அல்லாட துவா செய்யுங்க. நீங்கள் நெருங்கிட்டே இருங்க, அல்லாட துவா செய்யுங்க. அவங்க நல்ல புத்திக்கான துவா செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கான துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இஹ்லாஸாக செய்யக்கூடிய துவா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் நம்மளை பற்றி நல்ல எண்ணத்தை போடுவான். நீங்கள் துவா செய்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அல்லாட்ட உருக்கமாக கேட்குறீங்க, தஹஜ்ஜுதில் கேட்குறீங்க, ஃபரல் தொழுகை முடிஞ்சுட்டு கேட்குறீங்க, யா அல்லாஹ் அவங்க உறவு பேரை சொல்லி அவங்களுக்கு நல்ல புத்தி கூட அல்லாஹ் என் மேலே இந்த நல்ல விரத்தை எடுத்து கெட்ட விரத்தை எடுத்துறியா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் அவங்க பணத்துக்காண்டியோ அவங்களோட புகழுக்காண்டியோ அவங்களோட பெருமைக்காண்டியோ இல்லாமல் நல்ல எண்ணத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க ஒரே காரணத்துக்காண்டி அவங்களாம் துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாவுடைய எஃபெக்ட் என்ன தெரியுமா ஆகும்? அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் உங்களை எப்படி நல்ல எண்ணத்தை போடுவான். அதனால் எந்த நிலையிலும் நாம் அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து வாழணும், சேர்ந்து இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது சகோதரர் இன்னொரு கேள்வி கேட்டார். என்னென்னா, நம்ம உறவினர்களுக்கு உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் அவங்க அதை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் நடுவில் ஒரு கேள்வியில் சொன்னேன், நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் மிஸ்பிஹேவ் ஆகுது, மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த தர்மத்தை கொடுக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்களும் வாங்கிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெருமானா சொல்ல ஹதீஸ் தெளிவாக இருக்குது. மன் ஆத்தால் இல்லா வ மனால் இல்லா, மன் ஆத்தால் இல்லா வ மனால் இல்லா. யார் ஒருவர் அல்லாவுக்காகவே கொடுக்கின்றார், அல்லாவுக்காகவே கொடுக்காமல் தடுத்து கொள்கிறார். ரசூலோட ஹதீஸ். கொடுக்கறது அல்லாஹ்காண்டி கொடுக்குறாரு, ஆனால் கொடுத்தா அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கொடுக்காமல் இருக்கிறாண்டா, இதுவும் அல்லாவுக்காகண்டா ஃபக்கத் இஸ்தக்மல் ஈமான், அவருடைய ஈமான் பூர்த்தி அடைஞ்சிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நல்ல எண்ணத்தில் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அவங்க கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்கிறாங்கங்கிறதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கொடுக்காமல் இருக்கிறோம். நம்ம கஞ்சத்தனத்துக்காண்டி அல்ல, பணத்து மீது பேராசினா அல்ல, அவங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் செய்ய அந்த காசு கொடுத்தா அப்படின்னா மட்டும் நீங்கள் தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. இல்லை அவங்க செலவழிக்கிறாங்க கொள்கிறாங்க, ஆனால் அது தொடர்ந்து கொடுத்து எனக்கு சடைஞ்சு போச்சு, இந்த காரணத்துக்காக கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கத்தான் செய்யணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை முட்டுக்காடிலே ஈசிஆரிலே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜாமியா தாருல் உலூமியுடைய மதரசா கட்டுமான பணி நடந்து வருது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதில் அல்ஹம்துலில்லாஹ் கீழே 3500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பள்ளிவாசல் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு மேலே தான் மதரசா இல்மி கேம்பஸில் ஒரு பள்ளிவாசல் உருவாகிட்டு வருது. இந்த பள்ளிவாசலை பற்றி தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சகோதரர், இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு முசல்லா, அதாவது ஒரு ஆள் தொழுகிற அளவுக்குள்ள ஒரு முசல்லா 7000 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முசல்லாக்கள் வாங்க முடியுமோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. யார் பேரில்? உங்களுடைய இறந்த காலஞ்சென்ற உங்களுடைய பெற்றோர் பேர்லையோ, அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேர்லையோ, அல்லது உங்களுடைய உறவினர் பேர்லையோ, அல்லது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்லையோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவரை யாருக்கு நீங்கள் வக்ஃப் செய்றீங்களோ அவங்களுக்கு நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பள்ளிவாசல் சும்மா 5 வேளை தொழுதுட்டு பூட்டுற பள்ளிவாசல் இல்லை. இங்கேயே குரானை ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மாணவர்கள் தங்கியிருந்து அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி குரான் ஓதிட்டு இருக்காங்க. இந்த நன்மை கியாமத்து நாள் வரையும் உங்களுடைய அன்புக்குரியவர் கிடச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முசல்லாவின் விலை வெறும் 7000 ரூபா தான். எவ்வளோ முசல்லாக்கள் முடியுமோ அவ்வளோ முசல்லாக்கள் வாங்கி வக்ஃப் செய்யுங்க. குறிப்பாக இந்த ரமதான் மாசத்துல அதிகமான முறையில் தான தர்மம் செய்யுங்க, சதகா செய்யுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவன். கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சதகாக்களை தர்மங்களை கொடுங்க. ஜக்காத்தா இருந்தால் ஜக்காத்தையும் கொடுங்க. அப்போ அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்கக்கூடிய இந்த கல்வி பணிக்கு உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க, அல்லது ஒரு முசல்லாவுடைய விலையை கொடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு போதுமானவன்.